அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி படிக்கின்ற மாணவர்களுக்காக ஒரு சிறிய முயற்சியில் உங்கள் கரிகாலி கவிபி கருணாநிதி. நேற்றைய பதிவில் 500 செய்யலையும் யானை டாக்டருடைய குறும்புதினம், அதாவது துணைப்பாடத்தில் உள்ள 2 குறிப்புகளையுமே நம்ம பார்த்தோம். அந்த குறிப்புகளிலிருந்து இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு 15 கேள்விகள் எடுத்திருக்கேன். வாங்க அந்த கேள்விக்குள்ளே போகலாம், பதிலையும் பார்க்கலாம். முதல் கேள்வி, 500 பாடலின் அடி வரையறை என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதில் ஏ ஆப்ஷன் 6 முதல் 13, பி ஆப்ஷன் 4 முதல் 8, சி ஆப்ஷன் 3 முதல் 6, டி ஆப்ஷன் 7 முதல் 8 அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சரியான பதில் என்ன பார்த்தோன்னா ஆப்ஷன் சி, அதாவது 3 அடி சிற்றல்லையாகவும் 6 அடி பேரல்லையாகவும் இருக்கிறது தான் 3 to 6 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுதான் சரியான பதில். இரண்டாவது கேள்வி, 500 பா எவ்வகை பா அப்படின்னு கேட்குறாங்க. 500 பாடலின் பாவகை என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆப்ஷன் ஏ வெண்பா, பி அகவற்பா, சி கலிப்பா, டி வஞ்சிப்பா. இதுக்கு சரியான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி அகவற்பா. அகவற்பாங்கிறதே ஆசிரியப்பாவுடைய யோசை தான் அகவற்பா. மூணாவது கேள்வி, 500 பாடலின் கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் கேட்குறாங்க. 500 பாடலை கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்? முதல் ஆப்ஷன் பாரதம் பாடிய பிறந்தவனார், ரெண்டாவது பி ஆப்ஷன் கபிலர், சி ஆப்ஷன் பரணர், டி ஆப்ஷன் நக்கீரர். இதுக்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார், ஆப்ஷன் ஏங்கிறது தான் சரியான பதில். நாலாவது கேள்வி, 500 பாடலை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்கேன். அதில் ஆப்ஷன் ஏ ஔவை, ஆப்ஷன் பி மோசிக்கிறனார், ஆப்ஷன் சி வெள்ளி விதியார், ஆப்ஷன் இ கூடலூர் கிழார் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் சரியான பதில் என்ன? ஆப்ஷன் டி தான் சரியானது. கூடலூர் கிழார் என்பது தான் சரியான பதில். அடுத்தது 5வது கேள்வி, 500 பாடலை தொகுப்பித்தவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். அதுக்கான ஆப்ஷன் பாருங்கள். ஏ இரும்பறை, பி ஒட்டக்கூத்தர், சி இடைக்காடனார், டி கம்பர்னு கொடுத்துருக்கேன். இதுக்கான சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இரும்பறை என்பதுதான் சரியான பதில். அடுத்தது 6வது கேள்வி, மருதத்திணை பாடலை பாடிய ஆசிரியர் யாருன்னு கேள்வி கேட்டிருக்கேன். அதுக்கான நான் 4 ஆப்ஷன் பார்ப்போம். ஓரம்போகியார், பி அம்மோனார், சி பேயனார், டி ஓதலாந்தையார் அப்படின்னு கேட்டிருக்கேன். இதில் மருதத்திணை பாடலை பாடிய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அன்றைக்கே ஒரு குறிப்பில் சொல்லியிருக்கேன். மருதங்கிறது வயலும் வயல் சார்ந்த இடம். அந்த வயல் பகுதியில் ஓரமாக வரப்போரத்தில் நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு கொடுத்தேன். அந்த ஓரம் அப்படிங்கிறது தான் ஓரம்போகியார் என்பது சரியான பதில். இதில் ஏ ஆப்ஷன் தான் சரியானது, ஓரம்போகியார். அடுத்து 7வது கொஸ்டின், விஷ்ணுபுரம் எனும் நாவலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கேன். அதுக்கு 4 ஆப்ஷன் பாருங்கள். ஆ, அதாவது ஏ புதுமை பித்தன், பி அகிலன், சி சிற்பி, டி ஜெயமோகன். இப்போ சரியான பதில் என்ன பார்த்தீங்கன்னா டி ஜெயமோகன் என்பது சரியான பதில். அடுத்தது 8வது கேள்வி, ஜெயமோகனின் சிறுகதை தொகுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்கிறேன். அதுக்கான ஆப்ஷன் ஏ வெக்கை, பி அறம், சி மாயம், டி கங்கணம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் ஜெயமோகனுடைய சிறுகதை தொகுப்புங்கிறது அறம் என்பது சரியான பதில், அது பி ஆப்ஷன். அடுத்து 9வது கேள்வி, யானைகளுக்கு பிடிக்காத நிறம் எது அப்படின்னு கேட்டிருக்கேன். அதில் ஆப்ஷன் ஏ கருப்பு, பி சிவப்பு, சி வெள்ளை, டி மஞ்சள் அப்படின்னு கேட்டிருக்கேன். இதுக்கு சரியான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வெள்ளை என்பது சரியானது. 10வது கேள்வி, யானைகளுக்காக தம் வாழ்நாளையே அர்ப்பணித்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கேன். அதில் 4 ஆப்ஷன் ஏ டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி, பி தட்சிணாமூர்த்தி, சி கலியமூர்த்தி, டி அரவிந்தன் அப்படின்னு கேட்டிருக்கேன். இதில் சரியான ஆப்ஷன் ஏ தான், டாக்டர் பி கிருஷ்ணமூர்த்தி. 11வது கேள்வி, மனிதர்கள் தவிர்த்த மற்ற விலங்குகளில் அதிக நாள் வாழும் தரைவாழ் விலங்கு எது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கேன். அதுக்கான ஆப்ஷன் ஏ குரங்கு, பி சிங்கம், சி புலி, டி யானை. இந்த கேள்விக்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் தான், யானை தான் சரியான பதில். அடுத்த கேள்வி 12வது கேள்வி, தமிழிசை இயக்கத்தின் தந்தை யார் அப்படின்ற ஒரு கேள்வி. ஆப்ஷன் ஏ ஈவேரா, ஆப்ஷன் பி ஆபிரகாம் பண்டிதர், ஆப்ஷன் சி மறைமலை, ஆப்ஷன் டி பாவாணர்.
இதற்கு சரியான பதில் என்ன? ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆபிரகாம் பண்டிதர் என்பது சரியான பதில். அடுத்தது 13வது கேள்வி. கருணாமிர்த சாகரம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கேன். ஏ ஆப்ஷன் ஆபிரகாம் பண்டிதர், பி ஆப்ஷன் ஜோசப் பிஸ்கி, சி ஆப்ஷன் வள்ளலார், டி ஆப்ஷன் வீரமாமுனிவர். இந்த கேள்விக்கு சரியான பதில் ஏ ஆப்ஷன் தான் சரியானது. ஆபிரகாம் பண்டிதர் என்பதே சரியான பதில். 14வது கேள்வி. இயற்கை வேளாண்மை நூலின் ஆசிரியர் யார் அப்படின்ற கேள்வி கேட்டிருக்கேன். அதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஏ முகமது அலி, பி ஆ முத்துலிங்கம், சி சலீம் அலி, டி கோ நம்மாழ்வார். இப்போ 14வது கேள்விக்கு சரியான பதில் டி ஆப்ஷன் தான் சரியானது. கோ நம்மாழ்வார் என்பதே சரியான பதில். அடுத்தது 15வது கேள்வி. பனைமரமே என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆ சிவசுப்பிரமணியன், பி கா சிவத்தம்பி, சி அகத்தியலிங்கம், டி கா யோகானந்த் அப்படின்னு கேட்டிருக்கேன். அதில் சரியான பதில்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் தான் சரியான பதில். ஆ சிவசுப்பிரமணியன் என்பது சரியான பதில். நன்றி, வணக்கம். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய கரிகாலி கேள்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு கேள்விகளும் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொண்டு அதை முறைப்படி படித்து மனனம் செய்து நெஞ்சில் நிலைநிறுத்துங்கள். வருங்காலம் நமக்கு வசந்த காலமாக மாற இந்த தேர்வு ஒன்றே நமக்கு ஒரு ஆயுதம். கவனமாக படிங்கள். நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.